இன்னைக்கு நம்ம எம்ஆர் வில்லேஜ் குக்கிங்கில் வில்லேஜ் ஸ்டைலில் மண் சட்டியில் எப்படி பொங்கல் செய்யலான்னு பார்க்கலாம். அதுக்கு நான் 1 கப்பு பச்சரிசி, 1 கப்பு வெல்லம், கொஞ்சமாக முந்திரி திராட்சை, 4 ஏலக்காய், தேவையான அளவு நெய் எடுத்திருக்கேன். இப்போ பானையில் அரிசி எடுத்த கப்பில் 4 கப்பு தண்ணி சேர்த்துக்கிறேன். தண்ணி நல்லா கொதித்த பிறகு 30 நிமிஷம் அரிசியை தண்ணியில் ஊற வச்சு கழுவி எடுத்து வச்சுருக்க பச்சரிசியை சேர்த்துக்கலாம். இப்போ இது நல்லா கொதிக்கிற வரைக்கும் மூடி போட்டுக்கலாம். பாருங்க, பொங்கல் நல்லா கொதிச்சிட்டு இருக்கு. அரிசி அரைப்பதமாக வெந்துருச்சு. இன்னும் கொஞ்சம் நேரம் வேக வச்சுக்கலாம். அஞ்சு நிமிஷம் ஆயிடுச்சு. அரிசி வெந்துருச்சான்னு பார்க்கலாம். பாருங்க, அரிசி வெந்துருச்சு. இப்போ தண்ணி ட்ரை ஆகிற வரைக்கும் கிளறி விட்டுக்கலாம். இப்போ இதில் உடைச்சி வச்சிருக்க 1 கப்பு வெல்லத்தை சேர்த்துக்கலாம். வெல்லம் சேர்த்து வெல்லம் நல்லா கரையிற வரைக்கும் கிளறி விட்டுக்கலாம். வெல்லம் சேர்த்த பிறகு அடி பிடிக்காம லோ ஃப்ளேமில் வச்சு நல்லா கிளறி விட்டுட்டே இருக்கணும். அடுத்து ஒரு சட்டியில் 1 ஸ்பூன் நெய் சேர்த்து நெய் நல்லா கரைஞ்ச பிறகு எடுத்து வச்சிருக்கிற முந்திரி திராட்சையை சேர்த்துக்கலாம். முந்திரி திராட்சையை நல்லா பொன்னிறமாக வறுத்துக்கலாம். முந்திரி திராட்சை வந்து நல்லா பொன்னிறமாக வறுபட்டுருச்சு. இப்போ இதை நம்ம வேற ஒரு பவுலுக்கு மாற்றிக்கலாம். இப்போ நெய்யில் வறுத்து வச்சிருக்கிற முந்திரி திராட்சையை பொங்கலில் சேர்த்து நல்லா கிளறி விட்டுக்கலாம். இதில் வந்து நம்ம தட்டி வச்சிருக்கிற 4 ஏலக்காயை சேர்த்து நல்லா கிளறி விட்டுக்கலாம். இதில் கடைசியாக 1 ஸ்பூன் நெய் சேர்த்து கிளறி விட்டு ஸ்டவ் ஆஃப் பண்ணிக்கலாம். சுவையான எங்கள் கிராமத்து மண் சட்டி பொங்கல் ரெடி ஆயிடுச்சு. இதை மறக்காமல் உங்கள் வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள். இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். இந்த வீடியோ பற்றின கருத்துக்களை கமெண்ட் பாக்ஸில் தெரிவிங்க. மறக்காமல் எம்ஆர் வில்லேஜ் குக்கிங் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். கூடவே பெல் ஐக்கானை கிளிக் பண்ணுங்கள். அப்போ தான் நான் போகிற ஒவ்வொரு வீடியோ உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனில் வரும். தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.